சாப்பிடு 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 சாப்பிடுங்கிறல்ல. சாப்பிடு. சரியா இருக்கா? பத்மா ஜென்மத்துக்கும் யாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, நான் நினைச்சபடி நடந்துட்டா ஸ்ரீவத்ச பித்து பிடிச்ச அலைவான். ரங்கநாய்க்கு குடும்ப அவமானத்தால தலை குனிஞ்சு நிற்கும். ஆமா, அதுக்கு என்ன செய்ய போற? அன்னைக்கு கஞ்சில விஷத்தை கலந்து பாட்டிய கொல்லத்தான் பார்த்தேன். அது முடியலதான். இன்னைக்கு விஷ மாத்திரை தண்ணியில கலந்து பாட்டிய கொல்ல பாக்குறேன். அதானே? அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பட்டரு நீங்க போய் கூப்பிட்ட உடனே தம் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பணத்தை அள்ளி அள்ளி வீசினாலும் அவங்க பேரப்புள்ள உங்க பேரப்புள்ள ஆயிடுமான்னு ராஜரத்னத்துக்கிட்ட சண்டை போட்டாரே, கவனிச்சீங்களா? சரி, அதை விடுங்க. நீங்க சுரேஷ் கிட்ட சண்டை போடும்போது மாப்பிள்ள நீங்க கௌசல்யாவையும் குழந்தையும் அழிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போறதா முறைன்னு சொல்லி சொன்னாரே, அதை கவனிச்சீங்களா? கடைசியில என்ன சொன்னாரு? நம்ம சம்பிரதாயப்படி பொண்ணுக்கு முதல் பிரசவம் ஆன உடனே பொண்ணு அழிச்சிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு போறதா முறைன்னு அழிச்சிட்டு போனாரே, அத கவனிச்சிங்களா? சரி, பொண்ண பெத்த பாசத்துல பொண்ணு அழிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு, அது ஓகே. அங்க இருந்து ராஜரத்ன வீட்டுக்கு அனுப்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? விடமாட்டேன், நான் விடமாட்டேன். என் பேரனை போய் தூக்கிண்டு வந்துருவேன். என்ன கோயில்ல மணி அடிச்சு பிரசாதம் போடுற மாதிரி கூப்பிடுறியா? சாப்பாடு இல்ல ஜெயில மணி அடிச்சு களி போடுறியா? என்ன குழம்புது? காரக்குழம்பு. காரக்குழம்பு எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து பண்ணிருக்கே, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? நிறுத்து நிறுத்து. நான் என்ன ரசம் ஊத்துன்னு சொன்னேனா? ரசம் எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் உனக்கு. காரக்குழம்பு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அதனால ரசம் விட்டுருவியாக்கும்? தயிர் விடுறி? மோர் ஊத்தவா? நான் கேட்டேனா உன்னை மோர் விட சொல்லி? நான் கேட்டேனா? ஓ ஏய், போன்னு சொன்னேன். சாப்பாடு போடாம போன்னு சொன்னேனா? போன்னு சொன்னீங்களேன்னு. போடு. காரக்குழம்பு ரசமா? அதான் ரசம் ஊத்திட்டல, இதுக்கு மேல காரக்குழம்பு ஊத்து. காரக்குழம்பு நிஜமா ஊத்தவா? அதான் ஊத்துன்னு சொன்னல, ஊத்து. ஊத்து. வைய. சாப்பிடு 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 சாப்பிடுங்கிறல்ல. சாப்பிடு. சரியா இருக்கா? ஒன்னும் ஆகல. நான் அடிச்சது வலிக்குதா? இல்ல இல்ல வலிக்கல.
புருஷன் அடிச்சதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ம். வேலைக்காரி சமையலை விட ஆத்துக்காரி சமையல் நன்னா இருக்கு. கொலையும் செய்வா பத்தினின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு விஷம் வச்சுட்டு பயந்துட்டேன், அவ்வளவுதான். இந்தா சாப்பிடு சாப்பிடு. ம். ம். எங்க போற? சாப்பிடுற இல்லையா? இப்ப அங்க போனா என்ன அர்த்தம்? என்ன சிரிக்க மாட்டேங்கிற? சரி சரிடா, சரிடி, சுதர்சன், சரி. சக்கரவர்த்தி வந்திருக்க. உள்ள போ, உள்ள போய் வேலையை பாரு போ. சுதர்சன், கமிங். வாங்க சக்கரவர்த்தி சார். என்ன இவ்வளவு தூரம் திடீர்னு? சுதர்சன், நடந்த விஷயம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க போறேன். என்னாச்சு? அந்த ஸ்ரீவத்சன் என் வீட்டுக்கே வந்துட்டான்ப்பா. என்னையா சும்மா இருக்க? அந்த ஸ்ரீவத்சன் அந்த புழு என் வீட்டுக்கு வந்துட்டாயா? என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? அவன் எதுக்கு வந்தான்? உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தானா? அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருந்தானா நான் சும்மா இருந்திருப்பையா? அவன் இல்லையா, அவன் குடும்பமே இந்த சக்கரவர்த்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்யா. விழுவாங்க. ஆமா. நீங்க இப்படி டென்ஷன் ஆகி அவசரப்படுறீங்க. கூல் டவுன். அவசரப்படுறனா? இல்ல சுதர்சன், இல்ல. இத பார், குத்திக்கிட்டே இருந்தா சின்ன மண் புழு அது கூட தலை தூக்கி பார்க்கும். அதான் இதுயா, அதுதான் இப்ப நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. யார மண் போடுங்கிறீங்க? யாரா? யோ, அவன் தாயா, அவன் அந்த சுண்டக்கா பையன், அந்த ஸ்ரீவத்சன் தாயா அந்த புழு. லைட்டா தலைய தூக்கி என்ன முறைச்சி பார்க்கறான். ஓ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நீ கேக்குற அவனுக்கு வந்துருச்சான்னு? வந்துருச்சேப்பா, அவனுக்கு தைரியம் வந்துருச்சே. என்ன இந்த சக்கரவர்த்திய முறைச்சி பார்க்க அவனுக்கு தைரியம் வந்துருச்சு தெரியுமா? பத்மா டான்ஸ் கிளாஸ் நடத்திதா நீங்க சாப்பிடணுமான்னு சொல்லினா ரங்கநாயகிய கேட்டது அவனுக்கு ரோஷம் உண்டாயிருச்சா? ரோஷம். அவ ரோஷம் உங்களை என்ன செய்ய முடியும்? சுதர்சன், என்ன செய்ய முடியுங்கிறத விட என்ன செய்யணும்ன்றதுதான் முக்கியம். ஸ்ரீவத்சன் வந்து என்கிட்ட ஆத்திரமா பேசினதோட விட்டானா என் சட்டைய புடிச்சுட்டா. யோ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. இந்த சக்கரவர்த்தியினுடைய சட்டைய புடிச்சிட்டாயா? இந்த சக்கரவர்த்தியினுடைய சட்டைய. எவ்வளவு தைரியம் அவனுக்கு? சட்டையை பிடிச்ச உடனே நீங்க சும்மா விட்டு வந்தீங்க. இந்த சக்கரவர்த்தி சும்மா விட்டுருவானா? நான் ஒண்ணும் செய்யல. என்னுடைய ஆளுங்க 4 தட்டு தட்டி அவன் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன, அடி வாங்கிட்டு போயிட்டான்ல. அடிபட்டவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஆவேசத்துல வந்திருப்பான். நீங்க கொடுத்த அடியில 3 மாசம் எழுந்திருக்கவே மாட்டான். அவன் எழுந்திருக்கிறானோ இல்லையோ அத பத்தி கவலையே கிடையாது. எதுக்கு நாம இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஏன் இப்படி சொல்றீங்க? அவனால நம்மள என்ன செய்ய முடியும்?
அந்த ராஜரத்னம் ஒரு நாள் நம்மள மிரட்டிட்டு போனானே, அதை நம்மளால மறக்கவே முடியாது. இந்த விஷயம் அவன் காதுக்கு போனா நமக்கு தான் பிரச்சனை. ஆ? இதோட நாம சும்மா இருக்க கூடாது. என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளு. சுதர்சன், பத்மா வளரக்கூடாது. இப்போ அவளுக்கு நாட்டியம் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரங்கநாயகி கிட்ட பத்மா நாட்டியம் ஆடி சம்பாதிக்கிறது கேவலம்னு நான் சொல்லி இருக்கேன். அது பெருசாவே ஈடுபடலையே. ஆ? அப்படின்னா பத்மா நாட்டியம் சொல்லி கொடுக்காதபடி செய்யணும்னு சொல்ல வரீங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்ட. ஆமா, அதான். அப்பதான் அவங்களுக்கு வர வருமானம் நிக்கும். மறுபடியும் அவங்க குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பிக்கும். இத பார், ஆடுற அவ கால் நின்னாதான் அசைகிற நம்ம கை ஓங்கும். சரி, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். இத பார், இனிமே பத்மா விஷயத்துல நான் நேரடியா தலையிட போறதில்லப்பா. உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. பத்மா இனிமே நாட்டியம் சொல்லி கொடுக்க கூடாது. அடியோட நிறுத்தணும், அவ்வளவுதான். சரி, இனிமே பத்மா விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் செய்ய போற காரியத்துல பத்மா ஜென்மத்துக்கும் யாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, நான் நினைச்சபடி நடந்துட்டா ஸ்ரீவத்ச பித்து பிடிச்ச அலைவான். ரங்கநாயகி குடும்ப அவமானத்தால தலை குனிஞ்சு நிற்கும். ஆமா, அதுக்கு என்ன செய்ய போற? Very good. இதா சுதர்சன். சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. பணத்தை மட்டும் Take care. மறக்காம கொடுத்து அனுப்பு. பணம் கேட்கறதுக்குள்ள வந்து சேரும். ஓகே, பை. ராஜா, உன் பேரன் வீட்டுக்கு வர போறான்னு சொல்லி பெருசா ஏற்பாடெல்லாம் பண்ண. நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். டேய், 500 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கூட அனாதை இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்டா. கோபால், சந்தோஷமா செய்ய வேண்டிய காரியத்தை வருத்தத்தோட செஞ்சுட்டு இருக்கிறோம். என் பேரன் இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு நான் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமாடா? எல்லாமே கனவா போச்சு. கவலைப்படாதடா, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்னு வர வேண்டாமா? கால நேரம் கூடி வரும்போதுதான் எல்லாத்தையும் அந்த அலுமேலு தூக்கி போட்டு உடைச்சிட்டாலடா. ஏண்டா பண்றது? உண்மையை வெளில சொல்ல கூட முடியலையேடா. அந்த குழந்தைக்கு தகப்பன் என் மகன் சஞ்சய் தான்னு சத்தம் போட்டு சொல்லணும்னு தோணுது. ஆனா முடியலையே. அதையும் மீறி சொல்லிடனாக்கா சுரேஷ் முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இன்னசென்ட் பாய், ரொம்ப நல்லவன். போயும் அந்த அம்மாவுக்கு மகனா பிறந்துட்டான். அவன் மனசு நோக்கூடாதுன்னா என்ன நானே கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன். எப்படியோ குழந்தை அலமேலு கைக்கு போல. பட்டர் சாமர்த்தியமா பேசி குழந்தையும் கௌசியும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவ அங்க இருக்கிறதாண்டா நியாயமும் கூட. பட்டர் கூடாவது 2 மகள் இருக்காங்க. எனக்கு யார் இருக்கிறா? உறவுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரே ஜீவன் என் பேரன்தான். அவனும் இப்ப என்கிட்ட இல்ல. இப்ப நான் தனி மரமால நிக்கிறேன். நித்யா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்து போச்சு. இது குழந்தைங்க வராது தானே சொல்ற? கௌசி குழந்தையோட வந்திருந்தா பெருசு இன்னும் பாசத்தை பொழிஞ்சு சொத்து பூரா தன் பேர்ல எழுதி வைக்க பிளான் பண்ணிருச்சு. இப்போ அது தள்ளி போயிருக்கு. அது நிரந்தரம் கிடையாது. டாக்டர் பேசுனது கேட்டே இல்ல.
குழந்தைய பேர் சுட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை இங்க கூட்டிட்டு வரலான்னு பேசிக்கிட்டாங்கல்ல. ஒரு ஆறுதல்ல சொல்றாருமா. இத பார், அது அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாது. அந்த பட்டர் பாவம் 3 வேளை சோத்துக்கே கஷ்டப்படுற ஆளு. அவர் வீட்டிலே வாழ்ந்தும் வாழாம இருக்கிற பெரிய பொண்ணு. தண்ட சுரு மாப்பிள்ள உனக்காகவே காத்துட்டு இருக்கிற சீதா. இத்தனை பேருக்கு சோறு போடவே தடுமாறிட்டு இருக்காரு. போராத குறைக்கு கவுசியும் கவுசி குழந்தையும் அங்க போச்சுன்னு வச்சுக்கோ, பெருசு திண்டாடிடும். நம்ம பெருசு மட்டும் கூப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உடனே கொண்டு வந்து இங்க தள்ளிடுவாரு. வரக்கூடாது. கௌசியும் குழந்தையும் இங்க வரவே கூடாது. சஞ்சய் ஒருத்தனை சமாளிக்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. குழந்தையோட கௌசியம் வந்துட்டா அந்த பாட்டி கிளறி கிளறி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பா. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். கௌசி இங்க குழந்தையோட வராம இருக்க என்ன பண்ணணும்? முதல்ல அது சொல்லு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எடுக்கிற முடிவு எல்லாத்துக்கும் முடிவா இருக்கணும். சரி போமா. ஓகே. என்ன பாட்டி, எங்க கிளம்புற? வேலைக்கு தான்ப்பா. என்ன பாட்டி, உடம்பு சரியில்லை, இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? உடம்பு தான் தேறிடுச்சு. நல்லா தானே இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ அங்க என்ன வேலை இருக்குன்னு இவ்வளவு அவசரம்? என்ன நீ, ஐயா வீட்டுல கௌசிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாம கூட போய் பார்த்தோமே. ஆமாம் பாட்டி, அந்த குழந்தை என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கௌசி ஐயா வீட்டுக்கு வந்திருக்கோம். பச்சை பிள்ளைக்காரி. நான் தான் அதுக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை செய்யணும். அங்க பத்தி சாப்பாடு கூட நான் தான் எல்லாம் அதுக்கு பண்ணி போடணும். பாட்டி, நான் கூட வரேன் பாட்டி. எதுக்கு? எனக்கு கூட அந்த குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. நான் அங்க போய் அங்கத்த நிலைமை என்னன்னு தெரிஞ்சிட்டு வரேன். மத்தியானமா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரி பாட்டி. பாட்டி எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? அதையும் கேக்குறீங்க. நீங்க பாட்டிக்கு கஞ்சி கரைச்சு கொடுத்தீங்களே? ஆமா, அந்த கஞ்சியை நான் தானே கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா, அந்த கஞ்சியில விஷம் கலந்துருந்துதான். விஷமா? என்ன சொல்றீங்க குமார்? ஆமாங்க, நீங்க போன கொஞ்ச நேரத்துலனா பாட்டி கண்ணு சொருவிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். நல்ல வேளை பாட்டி உசுரை காப்பாத்திட்டாங்க. அங்க ஒரு நல்லதும் நடந்தது. என்ன நல்லது? அது வந்து அது ஒண்ணும் இல்லம்மா, நான் விஷம் சாப்பிட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் நான் உசுரோட திரும்பி வந்துட்டேன்ல, அதைத்தான் நல்ல விஷயம்னு சொல்றேன். இல்ல குமார்? ஆமா, அதான். எப்படி கஞ்சில விஷம் கலந்தது? பள்ளி ஏதாவது விழுந்திருக்கணும்னு நர்சுங்க சொன்னாங்க. இது கெட்டியான உசுறு, அவ்வளவு சுலபத்துல போயிடாது. ஏமா நித்யாம்மா, கௌசி குழந்தைய எடுத்துட்டு ஐயா வீட்டுக்கு வந்துருச்சா? இல்ல, அவங்க அப்பா வீட்டுக்கு தான் முதல்ல போகணுமா, அதனால பிறந்த வீட்டுக்கு போயிருக்கு. ஆமாமா, ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்து வீடு தானே முக்கியம். ஐயா வீடு அந்நியம் தானே. என்ன பாட்டி? என்ன பாட்டி இரும்புறீங்க? இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு. பாட்டி, நித்யா அங்க வந்துட்டு போறது ரொம்ப ஆறுதலா இருக்குல்ல? ஆமாமா. அந்த பொண்ணுக்கு எதுக்கு சிரமம்? நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி.
பாட்டி அவ பாட்டி இந்தாங்க குடிங்க. நிறுத்துங்க பாட்டி, இந்த தண்ணி குடிக்காதீங்க. ஏன்? அந்த தண்ணியில இவங்க ஏதோ மாத்திரை கலந்தாங்க. குமார் என்ன சொல்ற? மாத்திரை போட்டாங்களா? நீ பாத்தியா? ஆமா பாட்டி, 2 கண்ணால பார்த்தேன். ஐயோ, இங்க பார், அன்னைக்கு இவங்க தான் உள்ள போய் உனக்கு கஞ்சி கரைச்சு கொடுத்தாங்க. அதுல விஷம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் இவங்க தான் போதும் நிறுத்துங்க குமார். அன்னைக்கு கஞ்சில விஷத்தை கலந்து பாட்டியை கொல்லத்தான் பார்த்தேன். அது முடியலதான் இன்னைக்கு விஷ மாத்திரையை தண்ணியில கலந்து பாட்டியை கொல்ல பாக்குறேன். அதானே? எனக்கு என்ன தெரியும்? எது உண்மைன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது பாருங்க குமார், உங்க பாட்டியை கொல்றதுனால எனக்கு எந்த விதத்திலயும் லாபம் கிடையாது. அவங்களையும் நான் கொல்லணும். அப்படியே கொல்லணும்னு நினைச்சேன்னா அது எங்க வீட்டுல நான் செஞ்சிருப்பேன். இதுக்கு இங்க வந்து செய்யணும்? பாத்தீங்களா பாட்டி, உங்க பேரனை ஏன் மேலேயே சந்தேகப்படுறாரு? ஏன்னா வழிய நானே வந்து என் அன்பையும் பாசத்தையும் உங்க மேல காட்டுறேன் பாருங்க. அதான் அதுக்கு தண்டனை தான் இது. நித்யம்மா, அவன் பேர்ல தப்பு சொல்ல முடியாது. சூழ்நிலை அவனை அப்படி பேச வைக்குது. என்ன சூழ்நிலை? நான் மாத்திரை இந்த தண்ணியில கலந்ததான சூழ்நிலை. இது என்ன மாத்திரை தெரியுமா? நான் சாப்பிடுற வைட்டமின் மாத்திரை இது. உங்க உடம்பு பலகீனமா இருக்குன்னு தண்ணியில இந்த மாத்திரை போட்டு கொண்டு வந்தேன். அதை ஏமா மறைச்சு போடணும்? உங்ககிட்ட சொல்லாம போட்டது உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? சரி, இது விஷம் இல்லைன்னு இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன்.